என்ன, அல்காரிதம்ஸ் அப்படின்னா என்ன, ஃப்ளோ சார்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதை பற்றின அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் யூனிட் நம்பர் 1ல் சாப்டர் நம்பர் 4 ஆன்வர்ட்ஸ் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டை நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ 1.4ல் ஓவர்வியூ ஆஃப் பைத்தான் நம்ம பார்த்தோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜை வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம். தென் பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி பாத் ஆட் பண்ணணும், இதெல்லாம் வந்து யூனிட் நம்பர் 1லேயே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்டெப்த்தாக யூனிட் நம்பர் 2ல் பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம டீப்பாக நம்ம படிக்க போகிறோம். யூனிட் நம்பர் 2 ஆன்வர்ட்ஸ் பேசிக்ஸ்லேருந்தே நம்ம படிக்கலாம். எஸ், யூனிட் நம்பர் 2 இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் யூனிட் நம்பர் 2ல் உள்ள கண்டென்ட்ஸ். ஸோ இதுலேயும் 4 சாப்டர்ஸ் இருக்குது. 2.1 பைத்தான் பேசிக்ஸ் பற்றி நம்ம படிப்பீங்க. 2.2 பைத்தானில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம படிப்போம். 2.3ல் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாமே 2.3ல் நம்ம படிப்போம். தென் 2.4ல் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம 2.4ல் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த லெக்சர், இந்த வீடியோவில் நாம் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.1 அண்ட் 2.2, அதாவது பைத்தான் பேசிக்ஸ், பைத்தானோட வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே. ஸோ 2.1ல் பைத்தான் பேசிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2.1ல் பேசிக் டேர்ம்ஸ் இன் பைத்தான். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா பைத்தான் கீவேர்ட்ஸ். ஸோ பைத்தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ப்ரீ டிஃபைன்டு மீனிங் உள்ள வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே இருக்குது. பைத்தானில் 31லேருந்து 33 கீவேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு சம் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் அதோட சின்டாக்ஸ் இருக்கணும், இப்படி தான் நீங்கள் அதுக்கு கோட் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸில் கீவேர்டும் ஒன்று. ஸோ கீவேர்டு அப்படிங்கிறது என்னென்னா, பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரீ டிஃபைன்டு கோடு. ஸோ அதில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அதில் அது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு மீனிங் உள்ள ஒரு கோட். சம் ஆப்ரேஷன்ஸுக்காக நம்ம அந்த கீவேர்டை நம்மளோட கோடில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது தான் உங்களுக்கு பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகே. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். பைத்தான் கீவேர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ரைட் ஃப்ரம் கிளாஸ், நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. EXEC அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். அசெட், லேம்டா, DEF வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற. யூனிட் நம்பர் 3ல் நீங்கள் நல்லா படிப்பீங்க. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு வந்து DEF. எக்ஸப்ட் அப்படிங்கிறது எரர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட். குளோபல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளை குளோபலாக டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட். இம்போர்ட், நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ், நிறைய ஹெட்டர் ஃபைல்ஸை பைத்தான் பேக்கேஜில், பைத்தான் கோடில், உங்களோட ப்ரோக்ராமிங் கோடில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் நிறைய கால்குலேஷன் பண்ண போகிறீங்க, மேத் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட்டுங்கிறது அதில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட். ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ, இந்த ரிட்டர்ன்கிற அந்த வேர்டு வந்து ஒரு கீவேர்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட்டுங்கிறது வந்து ஒரு கீவேர்ட். சரியா? ஈல்ட், ஃபார், எல்இஃப், எல்ஸ், கண்டினியூ, இஃப், நாட், பிரேக், ஃப்ரம், ஆர், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், வைல், இது எல்லாமே கீவேர்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஃபிக்ஸட் மீனிங் உள்ள வேர்டு வந்து பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை வந்து நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இங்கே இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் கீவேர்டு அப்படின்னா என்ன. இப்போ இன்ட், ஃப்ளோட், கேர், இது எல்லாமே கீவேர்டு தான். பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டீஜர் வேரியபிள், கேரக்டர் வேரியபிள், ஃப்ளோட் வேரியபிள். நீங்கள் அடுத்த டாப்பிக்கில் வேரியபிள் தான் நம்ம படிக்க போகிறோம்.
ஸோ அது எல்லாமே கீவேர்டு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கோடு எழுதியிருக்காங்க. இதில் டிஇஎஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா? டிஇஎஃப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பைத்தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதில் டிஇஎஃப் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் மீனிங் உள்ள ஒரு வேர்ட். இதை நீங்கள் எழுத முடியாது. இது ஆல்ரெடி பைத்தான் பேக்கேஜில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கோடாக எழுதுனா மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் ஒரு மீனிங் கொடுக்க முடியாது. ஸோ டிஇஎஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். இது வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாக இதை யூஸ் பண்ணுறோம். தென் இங்கே ரிட்டன் ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு கீவேர்ட். சரியா? ஸோ கீவேர்டு அப்படிங்கிறது ஃபிக்ஸட் மீனிங் உள்ள ஒரு வேர்டு, பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ கீவேர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. தென் பைத்தான் ஐடென்டிஃபையர். சரியா? ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வேரியபிள் டிக்ளரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டரில் ஒரு மெமரி லொக்கேஷனில் அதை ஸ்டோர் பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அது டெம்பரரியாவோ இல்லை பெர்மனண்ட்டாவோ ஸ்டோர் பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ண வைக்க முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு ஐடென்டிஃபையராக இருக்க முடியும். சரியா? ஸோ இதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபையர் இஸ் த நேம் கிவன் டு தீஸ் ப்ரோக்ராமிங் எலமெண்ட்ஸ். ஒரு ப்ரோக்ராம் கோடை நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக் நேம் கொடுக்கறது தான் வந்து ஒரு ஐடென்டிஃபையராக இருக்க முடியும். எப்படி உங்களுக்கு நேம் வேறு இருந்தாலும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் யூனிக்காக இருக்குது. ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு தான் காலேஜில் எல்லா டைப் ஆஃப் ப்ராசஸுக்கும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் எலமெண்ட்ஸில் வந்து அந்த நேம் ரெப்ரசன்டிங் பண்ணுற அந்த விஷயந்தான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஐடென்டிஃபையர் வந்து அல்பபெட்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஈவன் அண்டர்ஸ்கோர்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடென்டிஃபையர் வந்து லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கலாம். இதெல்லாம் அதோட ரூல்ஸ். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ val1 val1 அண்ட் val2 அப்படிங்கிறது 2 வேரியபிள். அந்த 2 வேரியபிளையும் ஒரு நேம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா val1. இதுதான் ஐடென்டிஃபையர். val1ங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், val2ங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ 2 நம்பர் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு நேமை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். சரியா? ஸோ இதில் ஃப்ளோட் அப்படிங்கிறது டேட்டா டைப். ஸோ இது பாயிண்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்குறதுல ஒரு ரவுண்ட் நம்பரை நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் கொடுக்கணும். இப்போ 7 அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னா இன்டீஜருங்கிற வேரியபிள் ஐஎன்டிங்கிற வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இது பாயிண்டில் வந்துருக்கிறதுனால இது வந்து ஃப்ளோட் வேரியபிள் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளோட்டு அப்படிங்கிறது கீவேர்டு, பிரிண்ட்டுங்கிறது கீவேர்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, val1ல் ஒரு வேல்யூ வந்து இங்கே வாங்குறாங்க, தென் val2ல் ஒரு வேல்யூ வாங்குறாங்க. ஃபைனலி சம்ங்கிற வேரியபிளில் 2 வேரியபிளையும் சம் பண்ணி அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஃபைனலாக அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. சம் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மில் என்ன வேல்யூ, அதாவது என்ன ரிசல்ட் ஸ்டோர் ஆகிருக்கோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பைத்தான் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமிங் எலமெண்ட்ஸுக்கு நேமை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர் வந்து அது வந்து அல்பபெட்டாகவும் இருக்கலாம், இல்லை அது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம், அது லோயர் கேஸாக இருக்கலாம், அப்பர் கேஸ் லெட்டர்ஸாகவும் அது இருக்கலாம். சரியா? ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் எப்படி, ஐடென்டிஃபையர் எது வேலிட் ஐடென்டிஃபையர் எது இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே அந்த க்ரீன் கலர் சிம்பிள் கீழே இருக்கிற கண்டென்ட்டு கீழே இருக்கிற எல்லா லைன்ஸுமே வேலிட் ஐடென்டிஃபையர் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா AB10E இதில் வந்து இந்த ஐடென்டிஃபையரில் அல்பபெட்டும் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. சரியா? ஸோ ஏபிசி இதில் அண்டர்ஸ்கோருன்னு இருக்குது. சரி, ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது எல்லாமே வேலிட் ஐடென்டிஃபையர் தான். ஈவன் அண்டர்ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ணியும் நீங்கள் ஐடென்டிஃபையர் மென்ஷன் பண்ணலாம். சரியா? ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளைக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். மற்ற லாங்குவேஜில் வந்து சப்போர்ட் பண்ணாது. சியிலெலாம் வந்து அண்டர்ஸ்கோரை நீங்கள் இனிஷியேட் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அண்டர்ஸ்கோரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியும், அது வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், அதை ரெப்ரசன்ட் பண்ணியும் நீங்கள் ஒரு வேலிட் ஐடென்டிஃபையரை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
ரைட். இன்வேலிட் ஐடென்டிஃபையர் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டிஜிட்டை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா 99 சொல்லி மட்டுமே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வேல் ஈக்குவல் டு சம் நம்பர் 7.6ன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே 99 ஈக்குவல் டு 7.5ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால தான் ஐடென்டிஃபையர் கான் பி ஒன்லி டிஜிட்ஸ். அதை வந்து டிஜிட்டாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. தென் ஐடென்டிஃபையர் கான் ஸ்டார்ட் வித் நம்பர். அது ஐடென்டிஃபையரை நம்பரை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ண முடியாது. தென் ஐடென்டிஃபையரில் வந்து வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ண முடியாது. இங்கே ப்ளஸ் சிம்பிள்லாம் போட்டு நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு நேம் டிக்ளேர் பண்ண முடியாது. சரியா? தென் ஒரு கீவேர்டை போட்டு நீங்கள் ஐடென்டிஃபை ஃபாருங்கிறது கீவேர்டு, பிரிண்ட்டுங்கிறது கீவேர்டு. இதுக்கு வந்து ஒரு வேரியபிளுக்கு நேமாக கொடுக்க முடியாது. இப்போ பிரிண்ட் ஈக்குவல் டு 7.5லாம் நீங்கள் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு கீவேர்டு. சரியா? ஸோ அப்போ எதெல்லாம் வேலிட் ஐடென்டிஃபையர், எதெல்லாம் இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது தான் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் எலமெண்ட்ஸுக்கு ஈவன் வேரியபிள்ஸுக்கு கொடுக்குற நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். ஸோ ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபையர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது அல்பபெட் அண்ட் நம்பர்ஸில் வந்து ஐடென்டிஃபையர் இருக்கலாம். பட் ஐடென்டிஃபையரை வந்து அல்பபெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், லோயர் கேஸாக இருக்கலாம், அப்பர் கேஸாக இருக்கலாம், அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் நம்பராக நீங்கள் ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ண முடியாது. தென் நம்பரோட ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ண முடியாது. வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்கள் ஐடென்டிஃபையரில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. எந்த ரிசர்வ் கீவேர்டையும் நீங்கள் ஐடென்டிஃபையராக நீங்கள் மென்ஷன் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே. தென் அடுத்த டாபிக் பைத்தான் ஸ்டேட்மெண்ட். சரியா? பைத்தானில் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு மெசேஜை நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா MASH, இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் MASHங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. கோடுங்கிறதுல வந்து ஒரு இன்டீஜர் நம்பரை அசைன் பண்ணியிருக்காங்க. நேம்ங்கிறதுல அகெயின் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது பைத்தான் வந்து இந்த மாதிரி லைன் பை லைன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் தென் கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தால இந்த ஹலோ வேர்ல்டுக்கு இது பிரிண்ட் பண்ணும்போது இதுக்கு அடுத்தால இது வரணும், கண்டினியூஸாக ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், MASHGயில் வந்து ஹலோ வேர்ல்டை மட்டும்தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே அப்படி இல்லை, நிறைய ஸ்டேட்மெண்ட் அசைன் பண்ணியிருப்போம். சப்போஸ் அடுத்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி MASHக்கு அசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்லாஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MASH ஈக்குவல் டு ஹலோ பைத்தான் லிஸ்டா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இது கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தல வர்ற லைன்ஸ் எல்லாமே இந்த MASHோட அசைன் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம், கண்டினியூஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் பைத்தானை யூஸ் பண்ணலாம். தென் அடுத்தல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ செமிகோலன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் லைனில் கொண்டு, இப்போ இந்த மாதிரி ஸ்லாஷ் யூஸ் பண்ணாமல் செமிகோலன் யூஸ் பண்ணி இது வந்து அடுத்த லைனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணும். இது ஒரே லைனில் நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுக்கு இடத்துல ஒரு செமிகோலன் வச்சுருக்காங்க, 1 2 3க்கு இடத்துல செமிகோலன், தென் 2 செமிகோலன் இருக்கிறதுனால 3 ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இன்டென்ஸ் இன் பைத்தான். ஸோ இன்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பைத்தானில் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, இல்லைன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா எப்போ கோலன் வைக்கிறோமோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து சம் ஒயிட் ஸ்பேஸ் ஆட் ஆகும். அது அடுத்த லைன் அடுத்த பாயிண்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்பேஸ், ஒரு இன்டர்னேஷன் வந்து அங்கே வேணும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்க்குறாருன்னு தான் இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, DEF சே ஹலோ நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சே ஹலோ நேம்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா?
ஸோ இதுக்கு இருக்கிற இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஒயிட் ஸ்பேஸ் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் இன்டர்னேஷன். சரியா? ஸோ இந்த பிரிண்ட் இப்போ பிரிண்ட்னு போது இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் தான், அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போஸ் இப்போ இங்கே வேறு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, இப்போ டிஎஃப், இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஎஃப், இங்கே ஏதோ ஒரு சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இங்கே ஒரு செமிகோலன் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்தல ஒரு ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் இங்கே திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ உடனே இங்கே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ பைத்தானை பொறுத்த மட்டும் என்ன பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதினாலும் ஸோ இன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் போகும்போது வந்து கண்டிப்பாக ஒயிட் ஸ்பேஸ், அது ஆக்சுவலாக எல்லா பைத்தான் பேக்கேஜுமே அந்த இன்டென்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஸ்பேஸ் பாரையோ டேப் கீ உங்களோட கீபோர்டில் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணி அந்த இன்டென்ட் கொடுத்தா தான் ப்ரோக்ராமில் எரர்ஸ் இல்லாமல் உங்களோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பைத்தான் இன்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போமெல்லாம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ அங்கே ஒரு சிம்பிள், ஒரு கோலன் சிம்பிள், எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிள் அங்கே இருந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் பார் இல்லைன்னா டேப் கீ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டென்ட்டை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். கொடுத்தா தான் பைத்தானில் கோடை பர்ஃபெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுதான் இன்டென்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து கமெண்ட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் வந்து நீங்கள் சில கோட்ஸ் எழுதலாம், அது வந்து எக்ஸிக்யூஷன் அப்போ கம்பைல் அப்போ வந்து அது கம்பைல் ஆகாது அந்த கோடு, அது ஜஸ்ட் விஷுவலாக உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத காட்டுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் கமெண்ட்ஸ் தான். அது வந்து கமெண்ட் செக்ஷன். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு கோட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த கோட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டூரிங் த கம்பைலிங் டைமில் எக்ஸிக்யூட் ஆகாது, பட் ஆனால் விஷுவலாக உங்களுக்கு என்னங்கிறத உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஹேஷ் சிம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒன் செகண்ட். ஸோ ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக கமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இங்கே 2 பைத்தான் கோட் இருக்குது. பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, அதாவது ஹலோ வேர்ல்டுங்கிற லைனை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இல்லைன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான் டியூட்டோரியல் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து ஒரு கமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸிக்யூஷன் அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஜஸ்ட் ஒரு கமெண்ட். இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஹிண்ட் மாதிரின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் கமெண்ட் செக்ஷன். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு வந்து இதை சொல்லுவாங்க. சப்போஸ் மல்டி லைன் கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து த்ரீ டாட்ஸ் வச்சு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 டாட்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம், லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கூட இதில் எழுதிக்கலாம். சரியா? ஸோ மல்டிபிள் லைன்ஸை வந்து கமெண்ட்ஸாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் பைத்தானில் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லைன்ஸுக்கு முன்னாடி ஒரு 3 டாட்ஸ் வைக்கணும், லைன்ஸ் எண்ட் ஆகும்போது 3 டாட்ஸ் வைக்கணும். சரியா? ஸோ பைத்தானில் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டாபிக் தான் இது, பைத்தான் கமெண்ட்ஸ். ஸோ அந்த பைத்தான் கமெண்ட்ஸ் வந்து கம்பைலேஷன் டைமில் எக்ஸிக்யூட் ஆகாது, உங்கள் கோடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கான ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ரைட்ஸ். அடுத்தது கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா பைத்தானை நீங்கள் ரன் பண்ணும்போது யூசர்கிட்டேருந்து சம் கமெண்ட்ஸை ரன்னிங் மோடில் நீங்கள் சம் கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை தான் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் இல்லைனா கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கூட பைத்தானில் அதை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ பைத்தான் இங்கே ரன் பண்ணுறாங்க, பைத்தான் -c பிரிண்ட் ரியல் பைத்தான் அப்படிங்கிற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ரன் டைமில் இருக்குது.
ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரன் டைமில் யூசர் இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க, தென் இமீடியட்டாக அவுட்புட் ரியல் பைத்தான் வருது. நல்லா கவனிச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் கோடு எழுதலை, பைத்தானை ஜஸ்ட்டு கம்பைல் மட்டும்தான் பண்ணுறீங்க. பண்ணும்போது சிங்கிறது கம்பைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ கம்பைல் பண்ணும்போது பிரிண்ட்ங்கிற கமெண்ட்டை நீங்கள் கம்பைல் டைமில் வந்து கமாண்ட் லைனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான அவுட்புட் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பைத்தானில் ஹெல்ப் கமாண்டு -h கொடுக்கும்போது ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து கமாண்ட் லைனில் நீங்கள் பாஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஸோ ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கமாண்ட் லைன் பற்றின ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் டீப்பாக நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பைத்தான் வேரியபிள்ஸ் ஆர் டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். சாரி. ஸோ பைத்தானில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் டைப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் வந்து கால்குலேஷன்ஸ்க்காக தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் சப்போஸ் ஒரு ரவுண்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது இன்டிஜர் வேரியபிள் அப்படிம்போம். ஸோ நம்ம என்ன எலமெண்ட்ஸுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளோட டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் நம்பருக்கு இன்டிஜர் வேரியபிள் அப்படிம்போம். ஃப்ளோட் நம்பருக்கு வந்து ஃப்ளோட் வேரியபிள்ஸ், அதாவது பாயிண்டில் நீங்கள் நம்பர்ஸை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அது ஃப்ளோட் வேரியபிள்ஸ். வேறு நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிசல்ட்டாக கொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கு பூலியன் வேரியபிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். சரி, அந்த டைப் ஆஃப் வேரியபிள்ஸை பூலியன் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். சரியா? ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டியூப்பிள் அண்ட் டிக்ஷனரின்னு சொல்லி நிறைய 5 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் அதான் பார்க்குறீங்க. இப்போ x = 45 அப்படின்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள்னு அர்த்தம். ஸோ நேம் = டேட் ஆஃப் லேர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கோட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட் வேரியபிள். இதெல்லாம் நீங்கள் இன்னும் அடுத்த யூனிட்டில் இன்னும் டீப்பாக படிக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா என்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ், என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து உங்கள் வேரியபிளாக நீங்கள் உங்களோட ப்ராசஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ ஒரு 5 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்குது, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே f = 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. 0ங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். இது இன்டிஜர் வேரியபிளாக முதல்ல இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். அதை பிரிண்ட் பண்ணால் இங்கே 0ன்னு முதல்ல பிரிண்ட் ஆகிருது. தென் இடத்துல பார்த்தீங்கன்னா அதே வேரியபிளுக்கு நீங்கள் அதை வேறு வேரியபிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 0ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். திரும்ப f = குரு 99 கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் வேரியபிளாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ குரு 99ங்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிளாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரே வேரியபிளை திரும்ப வேறு ஒரு டேட்டா டைப்புக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி பைத்தானை பொறுத்த மட்டும் வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டியாக தான் இதை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேரியபிளை ஒன் டைம் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப ரீடிக்ளேர் பண்ணி இதோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் வேரியபிளை ஸ்ட்ரிங் வேரியபிளை இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்பர்ஸ். எஸ், நம்பர்ஸ்ங்கிறது நான் ஏற்கனவே தான் சொன்னேன். நான் அது வந்து ரவுண்ட் நம்பராக இருக்கலாம். இப்போ x = 5 அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்லை அது வந்து ஒரு சைன்டு நம்பராக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா g = -10 நீங்கள் x = -10 கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைன்டு இன்டிஜர்னு சொல்லுவோம். ஸோ இல்லைனா ஒரு பெரிய நம்பர் ப்ராசஸ் பண்ணோம், ஒரு லாங் நம்பர்ஸ், லாங்கிறதெல்லாம் வந்து வேறு டேட்டா டைப்ஸோட ஒரு டைப். நீங்கள் சி படிக்கும்போது நல்லா புரியும் உங்களுக்கு. ஒரு பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ அது வந்து ஒரு லாங் வேரியபிளாக தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஃப்ளோட்டிங் டைப், பாயிண்ட் டைப் வேரியபிள்ஸ் தான் ஏற்கனவே சொன்னேன். பாயிண்டில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து ஃப்ளோட் வேரியபிள்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் ஒரு கால்குலேஷனுக்காக அப்படின்னா நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் டைப் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் வந்து 3 டைப்பாக வந்து நீங்கள் அசைன் பண்ணலாம். வெறும் சிங்கிள் கோட்டை வச்சு சிங்கிள் வேர்டை மட்டும் நீங்கள் அசைன் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறீங்க, டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு மல்டி லைன் ஸ்ட்ரிங், ஒரு பெரிய லைன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா
அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிளை பற்றி நான் இப்போ இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா இங்கே எப்படி அசைன் பண்ணணும், தென் ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னா எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டில் நீங்கள் படிக்கிறீங்க. அடுத்தது லிஸ்ட்டு வேரியபிள். இந்த லிஸ்ட்டு, டப்பிள் அண்ட் டிக்ஷனரி இந்த மூணுமே வந்து இந்த நெக்ஸ்ட் யூனிட்டில் நீங்கள் ரொம்ப டீப்பாகவே படிப்பீங்க. பைத்தானில் வந்து நம்ம சியிலலாம் அரேலாம் படிப்போம். ஒரே டேட்டா டைப்பில் நிறைய எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சியில் வந்து அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிப்போம். அதே மாதிரி தான் வந்து லிஸ்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ த்ரூ இண்டெக்ஸிங் மூலமாக வந்து நீங்கள் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிமிஷம், லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மோர் தென் ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் இதை வந்து ஒரே வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். அதுக்கு தான் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் லிஸ்ட் வந்து ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இம்மியூட்டபிள்னால் நீங்கள் எனி டைம் நீங்கள் அதோட இண்டெக்ஸிங், அதாவது அது எந்த ஆர்டரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 3 வேண்டாம் 4 வேணும் அப்படின்னா லிஸ்ட்டோட வேல்யூ இண்டெக்ஸை பொறுத்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் தான் டப்புளும் அப்படி தான், சீக்வன்ஸ் ஆஃப் மிக்சட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். பட் இதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இண்டெக்ஸிங்கை வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து இம்மியூட்டபிள், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸடாக டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டப்பிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கீ வேல்யூ வச்சு அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து இதை எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஓப்பன் பேரண்டிசிஸ் வச்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஓப்பன் பேரண்டிசிஸ் ஏ 1 தென் கமா பி 2 போட்டு இப்படி முடிச்சிடலாம். முடிச்சிங்க அப்படின்னா ஏங்கிறது கீ வேல்யூ, 1ங்கிறது அதோட வேல்யூ. ஏக்கு 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், பிக்கு 2ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரியா? ஸோ டிக்ஷனரியை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது வந்து கீ அதோட அந்த கீக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட் லைனில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த யூனிட்டில் நம்ம இந்த 3 வேரியபிள்ஸை பற்றி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகவே நம்ம படிப்போம். பைத்தானில் இந்த 3 ஃபீச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக இருக்குது. அடுத்தது டைப் கன்வர்ஷன் இன் பைத்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன் டைப் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து வேறு டைப்புக்கு மாற்றணும், வேறு நம்பர்ஸுக்கு மாற்றணும். இன்டிஜரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், தென் ஃப்ளோட்டு வேரியபிளும் இன்டிஜர் ரவுண்ட் நம்பராக மாற்றலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பேஸ் வேல்யூவாக மாற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட்டாக மாற்றுறதுக்கு டேட்டா டைப் ஃப்ளோட் ஆஃப் யூஸ் பண்ணலாம், கேரக்டர் வேரியபிளாக மாற்றுறதுக்கு வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமல் ஸ்ட்ரிங்கை மாற்றுறதுக்கு ஹெச்இஎக்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் ஆக்சுவல் நம்பரை மாற்றுறதுக்கு வந்து ஓசிடி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இன்டிஜர் ஒரு 23.434ங்கிறது வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிள். சரியா? ஸோ இதை வந்து இன்டிஜராக மாற்றுறீங்க அப்படின்னா ஐஎன்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது 23 ஒரு ரவுண்ட் நம்பராக இங்கே கிடச்சிரும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மைனஸ் வேல்யூவாக இருக்குது, தென் ஃப்ளோட் வேரியபிளாக இருக்குது, நெகட்டிவ் ஃப்ளோட் வேரியபிளாக இருக்குது. இதை இன்டிஜராக மாற்றிங்க அப்படின்னா இது ரவுண்ட் நம்பராக உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? தென் அதே மாதிரி தான் 5.0 இன்ட்டாக மாற்றினீங்கன்னா வந்துடும். இப்போ 7ங்கிறது இன்டிஜர் வேரியபிள், இதை ஃப்ளோட் வேரியபிளாக மாற்றினீங்கன்னா 7.0ன்னு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஸோ ஒன் டைப் ஆஃப் ஒரு டேட்டா டைப்பை வந்து இன்னொரு டேட்டா டைப் வேரியபிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி பேர். பைத்தானில் அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் மேலே பார்க்குறது தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சம் எக்ஸாம்பிள் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா s = 4 அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வேரியபிளாக இருக்குது. வெயிட்.
ஸோ எஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. அதை வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேரக்டர் வேரியபிளாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? தென் சி ஈக்குவல் டு ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 56ங்கிற ஒரு வேரியபிளை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக மாற்றுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது எல்லாமே அவுட்புட் உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ 56 ஹெக்ஸாடெசிமலாக மாற்றிங்கன்னா 0 × 38 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ 4ங்கிற இந்த கேரக்டர் வேரியபிளை நீங்கள் வந்து இன்டிஜர் வேரியபிளாக மாற்றுறீங்கன்னா 52 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒன் டைப் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் வேரியபிளை வந்து வேறு டைப்புக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் வந்து டைப் காஸ்டிங். ஸோ அதே மாதிரி டியூப்புல், செட்டு, லிஸ்ட்டு, டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேரக்டர் வேரியபிள் இருக்குது, எஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து டப்புலாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் டப்புல் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு டப்புல் வேல்யூவாக மாறிடும். சரியா? இங்கே அவுட்புட் ஒரு நிமிஷம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டப்புல்னா வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு. தென் அதே இதே செட்டுங்கிறது ஒரு வேரியபிள் டைப் தான், நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் இது. தென் அதை லிஸ்ட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். எஸ், இதை எல்லாமே வந்து நீங்கள் அடுத்த யூனிட்டில் இன்னும் டீப்பாகவே நீங்கள் படிக்கலாம். ஜஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. டைப் காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற வேரியபிள்ஸை வேறு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் டைப் காஸ்டிங். எஸ், ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பைத்தானோட செகண்ட் யூனிட் நம்ம படித்தோம். ஸோ வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் ஆர் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்ன, கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட், கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, தென் டைப் காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படித்தோம். எஸ், நம்ம பைத்தான் கான்செப்ட்ஸ்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி யூனிட் நம்பர் 1ல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து யூனிட் நம்பர் 2ல் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் படிக்கிறீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன, தென் கமெண்ட்ஸ்னால் என்ன, பைத்தானோட ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பைத்தான் இன்டென்ஸ் அப்படின்னா என்ன, பைத்தான் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும், தென் டைப் காஸ்டிங் ஒரு டைப் ஆஃப் டேட்டா வேரியபிள்ஸை வந்து எப்படி வேறு டைப்புக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நமக்கு இன்றைக்கி கிளாஸில் நம்ம படித்தோம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டியை பொறுத்த மட்டும் இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதி எனக்கு இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock அப்புறம் முன்னாடி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வேரியபிள், டிஃபைன் ஐடென்டிஃபையர், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் வேரியபிள், டிஃபைன் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட், வாட் இஸ் டைப் காஸ்ட். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு 2 லைன் ஆன்சர் போதும் எனக்கு. ஸோ ரொம்ப நிறையவும் எழுத வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அசைன்மெண்ட் இன்றைக்கி உள்ள கிளாஸுக்கு நான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.